தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம குவார்டர் ஃபைனல் 3 நம்ம பார்க்க போறோம். அதாவது ஸ்பெயின் வர்சஸ் பெல்ஜியம் மேட்சோட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் இந்த வீடியோல பண்ண போறோம். இதுக்கு நம்ம கூட வந்து கௌதம் இணைஞ்சிருக்கார். வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். ஓகே. இப்ப ஸ்பெயின் பெல்ஜியம் எடுத்துக்கிட்டோம்னா, பெல்ஜியம் வந்து ஒரு டஃப்பான ரூட்ல தான் உள்ள வந்திருக்காங்க. யுஎஸ்ஏ கூட தான் கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம பெல்ஜியம் டீம் இப்பதான் வந்து ஒரு செட் ஆயிருக்குன்னே நம்ம சொல்லலாம். கண்டிப்பா ஸ்பெயினுக்கு டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஐ மீன் ஷியூரா சொல்ல முடியாது, எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்லலாம். இதே ஸ்பெயின் பார்த்தோம்னா இது வரைக்கும் கோலே வாங்கல இந்த வேர்ல்டு கப்ல. கிளீன் ஷீட் விளையாண்ட 5 மேட்சும் கிளீன் ஷீட். உனாய் சிமன் ரெக்கார்டு மேல ரெக்கார்டா வாங்கி குவிக்கிறாரு. அது அவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல ஸ்பெயின் டிஃபென்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்? ஆக்சுவலா ஸ்பெயின் டிஃபென்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங், கிளினிக்கலா இருந்திருக்காங்க பண்ண வரைக்கும். உனாய் சிமனுக்கு பெரிய த்ரெட் வந்து ஏற்படுத்தாம இவங்க தான் ஷீல்டு பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஓகே, இப்ப ஸ்பெயின் அண்ட் பெல்ஜியம் மேட்ச்ல வந்துட்டு யாரோட கை வந்து ஓங்கி இருக்கும்? ஸ்பெயின் வந்து பெல்ஜியம் கூட ஈஸியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, ஈஸியா ஜெயிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு குவார்டர் ஃபைனல் செய்யும் போதே டஃப்னஸ் டிஃபிகல்ட்டிஸ் ஜாஸ்தியா, அது ஒரு ரீசன். ரெண்டாவது வந்து பெல்ஜியம் என்னன்னா அந்த ரெட் கார்டு கான்ட்ரவர்சிக்காகவே அமெரிக்காவை இது பண்ணிருக்காங்க. அமெரிக்காவை பர்பஸ்ஃபுல்லாவே வந்து அந்த 3 கோல் டிஃபரன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. நீங்க என்ன இப்படி சொல்றது அப்படின்னு அதுக்கு நாங்க இது கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு பூஸ்ட்ல ஜெயிச்சிருக்காங்க. அது போக என்னன்னா அந்த பூஸ்ட்ல ஜெயிச்சதே நல்லதாகி போயிருச்சு. என்னன்னா லூக்கா பாக்கியோவை கொண்டு வந்தது, ஃபார்மேஷன் மாத்துறது, இப்ப டோக்குவும் டிப்ரைனும் உட்கார வச்சு கடைசியில சப்ஸ்டியூஷனா கொண்டு வந்தது எல்லாமே அந்த ஒரு கான்ட்ரவர்சியில சேர்ந்து செட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப எப்படி ரொனால்டோ ஆட வைக்க வேண்டாம்னு நம்ம மத்த வீடியோல பாத்துருப்பாங்க. ஆக்சுவலா டூப்ரேனா அம்ச்சிருப்பாங்க. மேபி கோல் போட்ட போறானா சரி எதுக்கு டூப்ரேனா ஆட விட்டுக்கலாம். இல்ல ரெஸ்ட் விட்டு அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ற நிறைய மேட்ச் நீங்க சிட்டில பாத்துருப்பீங்க. வெயில் காரணமா டூப்ரேனா முக்கியமான பிளேயர். அவங்க டீம்லயே முக்கியமான பிளேயர் அவர்தான். சோ அவர்தான் முக்கியம் கண்டிப்பா. ஏன்னா கோல் போட்ட போற அவர் தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப அதே மாதிரி என்னன்னா ஸ்பெயின் வந்து எல்லா மேட்சஸையும் பொசிஷன் வைக்கிறதுக்கு அப்படியே கம்மியாயிட்டே வருது. லீக்ல பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா வச்சிருப்பாங்க, ஆஸ்திரேலியா கூட நிறைய வச்சிருப்பாங்க. ஏன்னா டீம் அப்படின்னு தெரியும். ஆனா போர்ச்சுகல் கூட வைக்க முடியாது. ஆனா ஒரு 60% வச்சிருந்தாங்க. நல்ல விஷயம் தான். ஆனா இது ஆஸ்திரேலியா கூட 65-70 கிட்ட வச்சிருந்தாங்க. ஓகேவா? இப்ப என்னன்னா பெல்ஜியம் கூட வந்து பெல்ஜியம் கூட கிட்டத்தட்ட 60 தான், 62 அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்புறம் என்னன்னா பெல்ஜியம் சில இடத்துல லீத்தலா இருக்காங்க. அவங்க இது டீலமன்ஸ் வந்து இருக்கலே வந்து அதிக பிச்சு கவர் பண்ணிருக்காரு. 61 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்காரு. ஒன்னு நல்லா ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு. லாங் ரேஞ்ச் ஷூட்டர் கூட டீலமன்ஸ். ஓகேவா? அது கொஞ்சம் டேஞ்சரா இருக்கு. இதுல எல்லாருமே அப்ப என்னன்னா யுனாய் சிமன் இது வரைக்கும் 5 டீமுமே அதை டெஸ்ட் பண்ணவே இல்லை. போன வேர்ல்டு கப் பாத்தீங்கன்னா ஜப்பான் லாங் ரேஞ்ச் ஸ்கோர்ல கோல் அடிப்பாங்க. லாங் ரேஞ்ச் அவர் வீக்கா இருப்பாரு. அதை வந்து நீங்க லாலிகா மேட்சஸ்ல பார்த்தாலும் தெரியும். ஓகே, இதுல அப்ப அந்த வீக்னஸ் இன்னும் யாரும் டெஸ்ட் பண்ணல. அது ஒரு பாயிண்டா இருக்கும் போல இருக்கு. ஆனா ஸ்பெயின் டிஃபென்ஸும் வந்து பொசிஷன் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இவரு பாக் யூபாசி வந்து பால் கேரிங் டிஃபெண்டரா இருந்தார் போன மேட்ச். ரைட் சைடுல ஃபுல்லா இது பண்ணாரு. அதை ராட்ரிக் கவர் பண்றாரு. பெட்ரியோட ரோல்ல ஃபுல்லா மிட்ஃபீல்ட்ல ஃபுல்லா எல்லா அந்த சென்டர் மிட்ஃபீல்ட் சுத்தி ஓடி இருக்காரு. ராட்ரி வந்து ஹோல்டிங் தி பொசிஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய பிளஸ்னா ராட்ரி தான். அவர் டிஃபென்ஸ்க்கு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. அருமையா அந்த சென்ட்ரல் டிஃபெண்டிங் ரோல பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காரு. அதுவும் அந்த சென்ட்ரல் டிஃபெண்டிங் ரோல்ல வந்து அதிக ரேட்டிங் அடிச்சிருக்கிறது இவர்தான் இந்த வேர்ல்ட் கப்ல. மினிமமா அதிகம் அதெல்லாம் ஓகே. பட் அவரோட ரேட்டிங் பார்த்தோம்னா ஆவரேஜா 8 இருந்திருக்கு. ஒரு கேட்டிருக்கு. அது முக்கியமான பாயிண்ட். ஏன்னா எல்லா மேட்சும் ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரா 8 வைக்கிறது கஷ்டம். ஆமா ஆமா. அது போக என்னன்னா பயனா வந்து ஃப்ரீ கிக்ல செட் பீஸ்ல அப்புறம் இது அந்த திடீர்னு ஒரு ஷாட் தான் கொஞ்சம் பேடா இருக்காரு, கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவா தான் இருக்காரு. இப்ப என்னன்னா போர்ச்சுகல் எப்படி 4 பேர்த்த வச்சு லமினியமால பிளாக் பண்றாங்களோ அதே மாதிரி பெல்ஜியம் பிளாக் பண்ணும். இல்ல லமினியமாலும் கோல் அடிக்கிற 2-3 கோல் போட்டாருன்னா முடிஞ்ச ஒரு மேட்ச். ஆக்சுவலா போன மேட்ச் வந்து நூனோ மெண்டிஸ் இல்லாம இருந்தனாலதான் லமினியமாலுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைச்சது. செம்ம ஸ்பிரிண்ட் அடிச்சாரு, பிடிக்க முடியல அவரால. அந்த மாதிரி யாராவது லெஃப்ட் பிளாக்ல இருந்தா மட்டும் தான் பெல்ஜியம்ல வந்து டிஃபென்ஸ் வீக் தான். அதனால கோல் போட்டுருவாங்கன்னு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய. ஆனா கோல் கீப்பர்ல இப்ப ஸ்ட்ராங் ஆயிடுறாங்க. யாரு கோட்டர்ஸ் வந்து நிக்கிறாரு ஹைட்ல வச்சு ரியல் மேட்ரிட் பார்சிலோனா பேட்டில் மாதிரி வர்றாரு. நான் உன்னை விட மாட்டேன். டிஃபென்ஸ் தப்பாயிருச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. சில ஷாட் எல்லாம் கோல் போட்டுருவாங்க. மேபி தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கோல் போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு சிங்கிள் கோல் கீப்பர்னால ஒருத்தர் தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒயர்சபால் வந்து பெரிய டீம் கூட பெர்ஃபார்ம் பண்றது இல்ல. சின்ன டீம் கூட கோல் அடிச்சாரு, பெரிய டீம் கூட பெர்ஃபார்ம் பண்ணல. பட் நம்ம ஒரு மேட்ச் வச்சு முடிவு பண்ண முடியாது. பாப்போம் நம்ம எப்படி ஆடுறாருங்கறத நம்ம பார்க்கலாம் கண்டிப்பா. எனக்கு ஒரு இதுனா இப்ப அலெக்ஸ் போயினா எடுத்துட்டு அந்த இடத்துல ஓல்மோ விளையாட வச்சுட்டு ஃபேபியன் ரூயிஸ கொண்டு வந்தா என்ன? ஃபேபியன் ரூயிஸ கொண்டு வந்து இவரு பெட்ரிய வந்து அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்ல போடலாம். வந்து
சேஞ்சஸ் வந்து இது ஸ்பெயின் கோஸ்டா யோசிக்கணும். ஆனா அவங்க என்னன்னா ஒரு சக்சஸிவ் பாயிண்ட் கொண்டு வந்தாலும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லா ஓல்மோ வந்துட்டு விங்ல நல்லா ஆடுவார் ஆக்சுவலா. நிக்கோ வில்லியம்ஸ் இல்லாதனால ஓல்மோ விங்ல போட்டா, ஏன்னா ஏற்கனவே ஸ்பெயினுக்கு விங்ல ஆடி இருக்காரு நிறைய மேட்ச். அதுவும் இல்லாம ஜெர்மனி மேல அசிஸ்ட் போட்டிருக்காரு யூரோல. அதான் சொல்றேன், அவர் ரொம்ப ஓல்மோங்கிற முக்கியமான பிளேயர் ஸ்பெயினுக்கு. அவர் விங்ல ஆடினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவர் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் கூட. ஃபேபியன் ரூயிஸ் வந்தா டிஃபென்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஸ்பெயின் கிட்ட கோல் போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஃபேபியன் ரூயிஸ் மிட்ஃபீல்ட்ல கொஞ்சம் கிரியேட்டிவா ஆடுவாரு, டிஃபென்சிவும் பண்ணுவாரு, பாஸும் நல்லா போடுவாரு, ஷாட்ஸுமே அவர்கிட்ட இருக்கு. இப்படி இருக்கும்போது அவரை கொண்டு வந்தா இன்னும் பெட்டரா. ஏன்னா அலெக்ஸ் பெயினை வந்து இன்னுமே நல்லா விளையாடுறாரு. பட் ஆனா ஸ்பெயின் குவாலிட்டிக்கு ஈக்குவலா இல்ல அவரு. அவர் செட் பீஸ்ல ரொம்ப கான்சன்ட்ரேட்டா இருக்காரு. செட் பீஸ் இவர் கொண்டு வந்தாலும் செட் பீஸ் இருக்கு. ஏன்னா செட் பீஸ் கொடுத்தாலும் ஓயர் ஜபால் வந்து ஹெட்டிங் எல்லாம் போடணும். ஆனா அந்த கேப்பபிலிட்டி ஓயர் ஜபாலுக்கு கிடையாது. ஏரியல் டியூல் வின் பண்ற அளவுக்கு எல்லாம். அதுக்கு பதிலா ஓல்மோவை போட்டுட்டு ஃபேபியன் ரூயிஸை கொண்டு வந்தா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஐடியா போலமே நான் சொன்னேன், நீங்க கரெக்டா சொல்றீங்க. இன்னொரு ஃபார்மேஷன் மாத்தி சொல்றீங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். சோ இது பண்ணலாம். இப்ப பெல்ஜியம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய இடம் எதுன்னா சொன்ன மாதிரி ஃபுல் பேக்ஸ் தான். குக்குரெல்லா மேல ஏறி நிக்கிறாரு. பெட்ரோ போரோ வந்து லபினோமோனோட பாஸ வாங்குறதுக்கு மேல ஏறி வராரு. ஸ்பெயினோட என்ன ஒரு பெரிய பாசிட்டிவ்னா, இவங்க டிஃபென்ஸ்ல 4 பேருமே நல்ல ரேட்டிங் வச்சிருக்காங்க. நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க வேர்ல்ட் கப்ல. விங்ல இப்ப அர்ஜென்டினா எடுத்துக்கிட்டோம்னா சென்டர் பேக் நல்லா இருக்காங்க, விங்ல வீக். அதே பிரான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் பிளஸ் விங்குமே அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ண கிடையாது. ஆனா நல்ல விங் பேக்ஸ் தான். குவாலிட்டியான விங் பேக். சென்டர் பேக் செம்ம சாலிடா இருக்காங்க. இப்ப ஒவ்வொரு டீம்லயும் இப்படி இருக்கும்போது பிரேசில்ல விங் பேக்ஸ் பிரச்சனை, ஆனா சென்டர் பேக் சாலிடா இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது, ஆனா ஸ்பெயினுக்கு மட்டும்தான் டிஃபென்ஸ்ல இருக்க 4 பேருமே ஆவரேஜ் ரேட் வச்சிருக்காங்க. இப்ப என்னன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்டே எடுத்து கொடுத்துருக்கீங்க. அது என்னன்னா அதுக்கு ரீசன் என்ன, ஹை பொசிஷன் வைக்கிறாங்க. ஆனா இப்ப இன்னும் ஆனா அதே அவங்க ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் தான். அந்த இது பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான். பட் இப்ப என்னன்னா அது வந்து இங்கிலாண்டோ அர்ஜென்டினாவோ இல்ல அர்ஜென்டினா நினைச்சா மட்டும்தான் ஸ்பெயினை பிரேக் பண்ண முடியும். பெல்ஜியம்னால பிரேக் பண்ண முடியும்னு எனக்கு அந்த இது இல்ல. முடியாது. பட் பெல்ஜியம் எப்படி ஆடுறாங்கன்னு பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். நம்ம அதை வச்சு சொல்ல முடியும். ஒரு மேட்ச் வந்து இவ்வளவு மேட்ச் விளையாட்டாங்க, ஒரு மேட்ச் முக்கியமா சொதப்பிட்டாங்கன்னா ஸ்பெயின், அது சொல்ல முடியாது நம்ம. பட் சொல்ல முடியாது. ஆஸ் ஆஃப் நவ் பார்க்கும்போது ஸ்பெயினோட டிஃபென்ஸ் செம்ம சாலிடா இருக்கு. இந்த டோர்னமெண்ட்லயே பெஸ்ட் டிஃபென்ஸ் அவங்க தான். பர்ஃபார்மன்ஸை வச்சு நம்ம பார்க்கும்போது ஆன் பேப்பரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும். பெட்ரோ போறோம் இந்த சைடு அருமையா ஆடி இருக்காரு, நல்ல ரேட்டிங் 8 ரேட்டிங். குக்கிரெல்லாவும் நல்லா ஆடி இருக்காரு, அவரும் நியர்லி 8 ரேட்டிங் வச்சிருக்காரு. டிஃபென்ஸ்ல எல்லாருமே சூப்பரா, அந்த லப்போர்ட்டாவா இருக்கட்டும் இல்ல வந்து குபர்சியா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. உனை சிமோனே சூப்பர் கோல் கீப்பர்னு சொல்ல வச்சிட்டாங்க 4 பேரும் சேர்ந்து. இதுதான் வந்து ஏன்னா உனை சிமோனுக்கு பதிலா இவர் தான் வந்திருக்கணும். டேவிட் ராய் எல்லாம் விளையாண்டு இருக்கணும். ஆக்சுவலா பெஸ்ட் கோல் கீப்பர் அவர் தான். அவருக்கு பாவம் ஆடலுக்கு கடைசியில உனை சிமோன் பெரிய கோல் கீப்பர் ஆகிட்டாங்க. அதான் ஒரு பெரிய ரெக்கார்டா வந்துட்டு இருக்கா. அது ஒரு லக்கான ரெக்கார்டு தான் வந்துட்டு இருக்கு. அது அவருக்கு வந்து ஏதோ புண்ணியம் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் கோல் கீப்பர் ரேஞ்ச் கொண்டு போயிட்டாங்க. சரி பாப்போம், அது பிரான்ஸ் கிட்ட தான் வந்து எக்ஸ்போஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பிரான்ஸோ மொராக்கோவோ செமிஃபைனல் இருந்தா அவங்களுக்கு பெரிய எக்ஸ்போஸ் கண்டிப்பா இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்றத பாக்கணும். சரி, இப்ப பெல்ஜியம்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க டிஃபென்ஸ் தான் எனக்கு ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி தெரியுது. அட்டாக்கர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. லுக்காக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல கோல் போடுறாரு. மிட்ஃபீல்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான மிட்ஃபீல்டு இருக்காங்க. ட்ரொசகார்டு அருமையா ஆடுறாரு, டெய்ல்ஸ்மேன் ஆடுறாரு. அப்புறம் டிஃபென்ஸ்ன்னு பார்த்தோம்னா அந்த 4 பேர் தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்க மாதிரி தெரியுது பெல்ஜியம்ல. என்னன்னா அதை மட்டும் எப்படியோ பண்ணிட்டாங்கன்னா இது ஸ்பெயின் மேல சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். இல்லைன்னா லமின் யமால் எங்காச்சும் 2 கோல் போட்டு ஏதாச்சும் ஆச்சுன்னா அப்புறம் பெரிய கோல்ல தோத்துருவாங்க. அவங்க யூஎஸ்ஏ 4-1 வச்சு ஜெயிச்சதை வச்சு நம்ம சொல்லக்கூடாது அவங்க பெரிய டீம்னு. ஏன்னா அதை வந்து அந்த கான்ட்ரவர்சிக்காக ஓவர் ஸ்பிரிட் ஆகி விளையாண்டுருக்காங்க. அது திருப்பி ரெப்ளிகேட் பண்ணமானு நம்ம சொல்ல முடியாது. சோ டிப்ரேனே அவர் த்ரூ பாஸ் குவாலிட்டிய சப்போஸ் செகண்ட் ஹாஃப்ல சப்ஸ்டிட்யூட்டா தான் வருவார்னு நினைக்கிறேன். இல்ல ஸ்டார்ட் பண்ணுவாரான்னு தெரியல. ஸ்டார்ட் பண்ணுவாருன்னா அதுதான் சர்ப்ரைஸா மாறும். ஏன்னா அத ஸ்டார்ட் பண்ணாருன்னா லுக்கு பேக்கியோ தான எடுத்துட்டு ஆரம்பிப்பாங்க டிப்ரேனேவை. இல்ல அத ராஸ்கின் எடுத்துருவாங்க. ராஸ்கின் எடுத்துருவாங்களா? சரி, ராஸ்கின் எடுத்துருவாங்க. ஓகே, நம்ம பாப்போம் எப்படி டிப்ரேனே ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கறேன். ஏன்னா அவர் ரொம்ப முக்கியமான மிட்ஃபீல்டர். சரி பாப்போம் அவங்க எப்படி கொண்டு வர்றாங்க என்ன ஏதுன்னு பாப்போம். இதுல எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோமா? எல்லாம் கவர் பண்ணியாச்சு. ஓகே, சரி. இந்த மேட்சோட ஸ்பெயின் அண்ட் பெல்ஜியம் மேட்சோட நம்ம ரிவ்யூ கண்டிப்பா போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ நம்ம கண்டிப்பா போடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். குவார்டர் ஃபைனல்ல இருந்து கம்ப்ளீட்டா எல்லா மேட்சும் ரிவ்யூ நம்ம போட போறோம். இதே மாதிரி நல்ல உடல் சந்திப்போம். பாய் ஃப்ரம் கபில் முருகேஷ் அண்ட் கௌதம்.